இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்திலிருந்து நாம் தியானித்து படித்து கொண்டு வருகிறோம். முதலாவது வாரத்திலே பரமண்டலங்களிலே எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அதிலே அவர் பிதா, நான் அவருடைய குமாரன். இரண்டாவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அதிலே அவர் ராஜா, நான் அந்த ராஜ்யத்தின் பிரஜை. ராஜ்யத்தின் பிரஜை என்றால் அந்த ராஜ்யத்தினுடைய நியமத்திற்கும் சட்ட திட்டங்களுக்கும் கட்டுப்பட்டு நடக்க கடமைப்பட்டவன். மூன்றாவதாக அதில் வருகிறது மத்தேயு 6வது அத்தியாயம் 10வது வசனத்திலே உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. லூக்கா 11:2 இது மூன்றாவது வரியாகத்தான் வருகிறது. இதில் அவர் என் எஜமான், கர்த்தர். கர்த்தர் என்றால் அதற்கு சரியான அர்த்தம் என் எஜமான், மை லார்ட். நான் அவருடைய சித்தம் செய்கிற அவருடைய ஊழியக்காரன். இதிலே இரண்டு காரியங்கள் சொல்லுகிறார். உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல. பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் செய்வதற்கு தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பூமியிலே அவருடைய சித்தம் செய்வதற்கு உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்லுகிறோம். அதனால அது ஏதோ அவருடைய இஷ்டப்படி காரியங்கள் நடப்பதற்கு நாம் அவருக்கு பெர்மிஷன் கொடுக்கிற போலையோ இல்லை அது பாட்டு நடக்கட்டும் என்று அனுமதி கொடுக்கிற மாதிரியோ ஒரு அர்த்தத்தில் அல்ல. அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 10வது அத்தியாயத்திலே 1-6 வசனங்கள் நாம் பார்க்கலாம். அதிலே இத்தாலியா பட்டணம் என்ற பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாக கொர்னோலி என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசாரியா பட்டணத்திலே இருந்தான். இவன் இஸ்ரவேல் வம்சத்தான் அல்ல, நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவனும் அல்ல. இவன் புற இனத்தை சேர்ந்த ஒரு மனிதன். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலிலே ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்னோலியோ என்று அழைக்கவும் பிரத்யட்சமாக தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்போது அவன், உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியிலே வந்து எட்டியிருக்கிறது. இப்போது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்ற மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி. அவன் தோல் பதனடிக்கிறவனாகிய சீமோன் என்னும் ஒரு இடத்தை தங்கியிருக்கிறான். அவன் வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியது அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். இந்த மனிதன் தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயந்து நடக்கிறவன், ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை, அதாவது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியத்தை செய்கிறவனாக, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவனாக இருந்தான். அவனுக்கு தேவ தூதனை அனுப்பி தேவன் அவனுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். உன்னுடைய தான தர்மங்களும் உன்னுடைய ஜபங்களும் பரலோகத்துக்கு வந்து எட்டி விட்டது, அவருக்கு நினைப்பூட்டுதலாக அங்கே வந்து விட்டது என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்லுகிறார், இன்னும் உன்னை தேவனை ஆசீர்வதிக்க விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். அதற்கு ஒரு காரியத்தை செய்வதற்காக நீ யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பி மனுஷரை அனுப்பி பேதுரு என்ற பெயர் கொண்ட சீமோனை அழைப்பி. அவன் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு சொல்லுவான் என்கிறார். உண்மையிலே அவன் தேவன் மேலே மிகுந்த பக்தி கொண்ட ஒரு மனிதன், தேவனுடைய பக்தனாக இருந்தான். ஆனால் அவனை தேவன் தன்னுடைய பிள்ளையாக மாற்ற விரும்புகிறார். அந்த அப்பா பிள்ளை என்கிற உறவுக்குள்ளே அவனை கொண்டு வர விரும்புகிறார். அதற்கு அவன் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு, அதை அவன் செய்ய வேண்டும். ஆனால் தேவதூதன் வந்து அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. தேவதூதன் சொன்னான், பேதுருவை அழைப்பி, அவன் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு சொல்லுவான் என்றான். ஏனென்றால் பேதுரு வந்து சொல்ல வேண்டிய காரியத்தை தேவதூதனே சொல்லலாம், ஆனால் அவனுக்கு அதற்கு அனுமதி இல்லை. ஏனென்றால் ரட்சிப்பை குறித்து சொல்லவும், ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தவும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய அவனை கொண்டு வரவும் அந்த வேலை ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அடுத்து கூட ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். இதே அப்போஸ்தலர் நடவடிக்கை 9வது அத்தியாயத்தில் 1-6 வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வசனம் தான். சவுல் சபையாரை பிடித்து துன்புறுத்தி அவர்களை கைது பண்ணுவதற்காக கடிதம் எழுதி வாங்கி கொண்டு போகிறான்.
போகிற போது தமஸ்குவுக்கு சமீபத்திலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவன் மேல் பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்போது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்ற சத்தத்தை கேட்டான். அவனுக்கு இது தேவனுடைய தரிசனம் என்று தெரிந்து விட்டது. தன்னை பேர் சொல்ல அழைக்கிறார் தேவன் என்று தெரிந்து விட்டது. அவன் கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு அவர் சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றான். அப்பொழுது அவன் தெரிந்து கொண்டான், அவருக்கு விரோதமாகத்தான் இவ்வளவு நாள் செயல்பட்டு வந்தேன், இன்றுதான் நான் தெரிந்து கொண்டேன் அவர் ஆண்டவர் கர்த்தர். உடனே அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள் போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஏனென்றால் அந்த காரியத்தை அவனை ரட்சிப்புக்குள் வழிநடத்தவும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ளும் நீருக்குள் ஞானசானம் எடுப்பதற்குள் வழிநடத்தவும் அனனியா என்கிற ஒரு மனிதனுக்கு தான் அந்த காரியம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. இதைத்தான் நாம் இங்கே கற்றுக்கொள்கிறோம். ரட்சிப்பை குறித்து சொல்லுவதோ சுவிசேஷத்தை சொல்லுவதோ ஜனங்களே தேவனுக்கு அண்டையில் கொண்டு வருகிற அந்த காரியம் பூமியிலே உள்ள ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாகிய நமக்கே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாம் சொல்கிறோம், உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அங்கே நீர் சொன்னால் எந்த கலகமும் கலவரமும் கிடையாது. தேவதூர்கள் உடனடியாக ஓடி நீர் என்ன சொன்னீரோ அதை செய்கிறார்கள். இங்கேயும் நாங்கள் அதை செய்யத்தக்கதாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்பதுதான். உதாரணத்துக்கு நமக்கு தெரிந்த ஒரு வசனம் தான், எபேசியர் 2வது அத்தியாயத்திலே 8, 9, 10 வசனங்கள் நாம் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வசனம் தான். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. நாம் எந்த ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினாலே உண்டானது அல்ல. நாம் ஏதோ செய்து ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, கிருபையாக தேவன் கொடுத்தார், விசுவாசத்தினாலே அதை பெற்றுக்கொண்டோம். இது தேவன் கொடுத்த ஒரு ஈவு, ஒரு கிஃப்ட். ஆனால் 10வது வசனம் சொல்லுகிறது, ஏனென்றால் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவைகளை அவர் முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கிரியையினாலே நான் ரட்சிக்கப்படவில்லை, ஆனால் தேவனுக்கு பிரியமான நற்கிரியை செய்வதற்காகவே நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். அது நமக்கு நன்றாக தெரிய வேண்டும். அதை செய்யும்படியாக கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு தேவனுடைய கிரியையாக, தேவனுடைய செய்கையாக நாம் இருக்கிறோம். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். தேவனே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்றால் உம்முடைய சித்தத்தை சொல்லும், அதை நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் என்பதும், வேதத்தை வாசிப்பதனாலே முக்கியமாக நியூ டெஸ்ட்மென்ட் வாசிப்பது, சுவிசேஷ புஸ்தகங்களும் சபைகளுக்கு எழுதிய கடிதங்களும் தேவனுக்கு நம்மை குறித்த என்ன சித்தம் வைத்திருக்கிறார். பொதுவான ஒரு சித்தம், எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டோம், பட் சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். அடுத்தபடியாக நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஸோ பரிசுத்தத்தில் வளர வேண்டும். உன்னை நேசிப்பதோடு பிறரை நேசி என்று சொல்லியிருக்கிறார். அந்த அன்பிலே நாம் வளர வேண்டும். இப்படியாக அதில் சொன்ன சில காரியங்களுக்காக மத்தேயு 5, 6, 7 பரலோகத்தில் இருக்கணும் எப்படி செய்ய வேண்டும். கொலை செய்யாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நானும் உன் சகோதரனை திட்டாதே என்று சொல்கிறேன். முட்டாள் என்றும் மடையன் என்றும் வீணானவன் என்றும் சொல்லாதே என்று நான் சொல்லியிருக்கிறேன். இனி நான் யாரையும், ஏனென்றால் அவனும் தேவ சாயலாக படைக்கப்பட்ட ஒரு மனிதன், அவனை நான் திட்டினால் அவனை படைத்த அந்த தேவ சாயலை நான் ஏழுகிறேன். ஸோ அந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு இனி அதிலிருந்து நம்மை காத்துக்கொள்ளலாம். இப்படியாக அந்த தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து வளர்ந்து வருகிற போது ஒரு நாள் தேவன் நம்மிடத்தில் சொல்வார், உன்னை நான் சிருஷ்டித்ததனுடைய நோக்கமே இதுதான், அதை நீ செய், உன்னை அன்றி வேறு யாரும் செய்ய முடியாது, நீ செய் என்று அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். இதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் யாரையும் பலாத்காரமாக வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு காரியம் செய்ய வைக்கிறவர் அல்ல. அவர் சொல்லுவார், நாம் செய்து வளர வளர அதுக்கு ஒப்பு கொடுத்து மேலாக வளர வளர அவர் அதில் நம்மை வெளிப்படுத்தி நமக்கென்று இருக்கக்கூடிய சித்தத்தை வெளிப்படுத்தி அதை செய்வதற்கு நம்மை கொண்டு சொல்வார்.
1 பேதுரு 2வது அத்தியாயத்திலே 9வது வசனத்திலே பேதுரு சபைக்கு எழுதுகிற போது அவர் இப்படியாக சொல்லுகிறார். 1 பேதுரு 2வது அத்தியாயத்திலே 4-5 வசனங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாகிய ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல, அவர் ஜீவனுள்ள கல்லாய் இருக்கிறதை போல நானும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அவர் முழு உலகத்தின் ரட்சிப்பிற்காக செய்ய வேண்டிய கிரயத்தை செலுத்திவிட்டார். அதை பிறருக்கு அறிவிக்கக்கூடிய அந்த காரியத்தை அவர் ஏற்றுக்கொண்ட நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இதில் தெளிவாக சொல்லுகிறார், அவருடைய புண்ணியங்களை பிறருக்கு அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான அவருடைய சொந்த பிள்ளைகள். இப்படியாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்றார். ஸோ அவர் என் அப்பா என்றால் அப்பாவுடைய விருப்பத்தை செய்வது பிள்ளையினுடைய கடமை. இதில் நாம் நம்மை வளர்த்து கொண்டு போவது முக்கியம். பவுல் சபைக்கு எழுதுகிற போதும் இதே காரியத்தை எழுதுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 12வது அத்தியாயத்திலே 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். தேவனுடைய சித்தம் என்னை குறித்து, என் வாழ்க்கை குறித்து, என்னை குறித்து தேவனுடைய சித்தம் இன்னது என்று, அது நன்மையும் பிரியமும் பரிபூரணமான அந்த சித்தம் இன்னது என்பதை பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அது ஒரு மிக முக்கியமான காரியம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய ஜீவத்தை முடிக்கின்ற கடைசி நாளிலே பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுகிற போது, பிதாவே, நான் செய்யும்படி நீர் நியமித்த கிரியைகளை செய்து பூமியிலே உம்மை நான் மகிமைப்படுத்தினேன் என்றார். நாம ஒரு நாளைக்கு சொல்லணும், ஆண்டவரை நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருந்தீரோ அதை நான் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லத்தக்கதாக அவர் முன் போய் நிற்க வேண்டும். அதற்கு அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். தெளிவாக எழுதப்பட்ட காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படுகிற போது அதற்கு அடுத்த காரியங்களே தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே கூறியது இதுதான். யோவான் 4வது அத்தியாயத்தில் 34வது வசனம் சொல்கிறார், என்னை அனுப்பினருடைய சித்தம் செய்வதே என் போஜனமாய் இருக்கிறது என்கிறார். பிதா என்னை அனுப்பினார், என்ன செய்யும்படியாக அனுப்பினாரோ. இன்னொரு இடத்துல சொல்கிறான், நான் என் சுய சித்தத்தின்படி அல்ல, என் பிதாவின் சித்தத்தின்படியே நான் காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்படியாக அவருடைய சித்தம் என்ன என்று அறிந்து அதற்கு என்னை குறித்து தேவனுடைய சித்தம் ஒன்று, ஆனால் நம் ஒவ்வொருவரை குறித்தும், ரட்சிக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரை குறித்தும் தேவனுக்கு ஒரு சித்தம் உண்டு. அதை அறிவதற்கு நாம் ஜெபத்திலே அவரிடத்தில் கேட்க வேண்டும், பிதாவே உம்முடைய சித்தம் என்ன, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், எனக்கு அதை தெரியப்படுத்தும் என்று சொல்லுகிற போது கண்டிப்பாக அதை அவர் தெரியப்படுத்துவார். ஆனால் சும்மா வீட்டில் உட்கார்ந்து கொண்டு ஜெபம் மட்டும் பண்ணி கொண்டிருந்தால் மட்டும் போதாது. வேதத்தை வாசிப்பதும் அதில் கொடுக்கப்பட்ட எழுதப்பட்ட தேவனுடைய சித்தத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிற போது அதற்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்திற்குள்ளாக நம்மை தேவன் வழிநடத்தி கொண்டு போவார். எழுதப்பட்ட தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியாத போது தேவன் உன்னை நான் ஒரு ஊழியக்காரனாக அழைத்தேன், பாஸ்டராக அழைத்தேன், தீர்க்கதரிசியாக அழைத்தேன், அப்போஸ்தலனாக அழைத்தேன் என்று சொல்ல மாட்டார். படித்து வளர்ந்து வராத ஒருவருக்கு எந்த ஆபீஸ்லையும் வேலை கொடுக்க மாட்டாங்க. நாம் அதை படித்து அதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு காரியம். அதனால தான்
ஜெபத்தில் 3வது பாயிண்டில் அதை இயேசு சொல்லியிருக்கார். உம்முடைய சித்தத்திற்கு நான் கீழ்ப்படிவேன், உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் செய்யப்படட்டும் என்று சொல்லி வருகிறார். அது மாத்திரம் இல்லை, மிக முக்கியமான ஒரு காரியம் இயேசு சொன்னதும் மத்தேயு 7வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில், அந்த 5, 6, 7 நிறைய காரியங்கள் பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை பேசி கொண்டு வந்தார். அதில் இந்த ஜெபமும் அதற்குள்ளாகத்தான் வருகிறது. 6வது அத்தியாயத்திலே பரமண்டல ஜெபம் வருகிறது. 7வது அத்தியாயத்தை முடிக்கிற போது சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பிரவேசிக்க மாட்டான். பரலோகத்தில் என் பிதாவின் சித்தம் செய்கிறவன் தான் பரலோகத்தில் பிரவேசிப்பான். அதை விட்டு கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். ஸோ சர்ச்சுக்கு போகிறோம், உட்காடுறோம், காணிக்க கொடுக்குறோம், வாரம் போகிறோம், கம்யூனிட்டி சர்வீஸ் போகிறோம். ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சத்தியம் என்னதென்று தெரிந்து வேதத்தை தியானிப்பதும் வாசிப்பதும் தியானிப்பதிலும் அதில் சொல்லப்பட்டவைகளுக்கு கீழ்ப்படுகிற போது தான் அடுத்த 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 காரியத்திற்குள்ளாக தேவன் நம்மை வழிநடத்தி என்னை குறித்து அவருடைய சித்தம் செய்வதற்கு என்னை தயார்படுத்தி என்னை வழிநடத்த முடியும். அந்த சித்தம் அறிவதற்காக வேதத்தை தியானிப்பதும் அவரோடு ஜெபத்தில் பேசுவதும், இந்த ஒரு ஜெபத்தில் இந்த ஒரு பாயிண்ட்டையும் நம்ம சொல்லணும். ஆண்டவரே, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்ய தேவதூதர்கள் இருக்கிறார்கள், பூமியிலே உம்முடைய சித்தம் செய்ய அடியேன் இருக்கிறேன், என்னை பயன்படுத்தும், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று அவரை கேட்க வேண்டும். இது முக்கியமான ஒரு காரியம். ஒரு பிறவி குருடன் ஒருவன் இருந்தான். அவனை இயேசு கிறிஸ்து மண்ணிலே உமிழ்நீரை உருவாக்கி அவன் கண்ணிலே பூசி சிலோவாம் குளத்திலே கழுவி சுகமாக என்று சொல்லி அனுப்பினார். அவன் போய் சுகமாகி வந்தான். அவனை அநேகர் கேள்விகள் கேட்டார்கள். ரொம்ப ஆசாரியர்கள் எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. உன் கண்ணை யார் திறந்தான்னாங்க. அவர் இயேசுங்கிறவர் திறந்தார். அவன் எப்படி திறந்தான்? எல்லாம் குழப்பினாங்க. அவன் அவரை குறித்து ஒரு வார்த்தையை சாட்சியாக சொல்லுகிறான். உன் கண்ணை எப்படி திறந்தான் எனக்கு சொல்லுனாங்க. அப்போ அவர் சொல்ல இயேசு செஞ்சாருன்னு. இயேசு கிடையாது, மோசேக்கிட்ட தேவன் பேசினாருன்னு தெரியும், இவன் எங்கேருந்து வந்தான்னு எங்களுக்கு தெரியாது, இவன் எப்படி திறக்க முடியும் அப்படின்னு அவங்க சந்தேகத்தில் கேட்குற போது அந்த பிறவி கூட ஒரு சாட்சி சொல்லுகிறான். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 9வது அத்தியாயத்தில் 30, 31 வசனத்திலே இருக்கிறது. அதற்கு அந்த மனுஷன், அதாவது அந்த பிறவிக்குடன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். ஏனென்றால் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். இவனுக்கு தெரிந்த காரியம் அதுதான். தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து தேவனுக்கு சித்தமானதை செய்தால்தான் அவனுடைய வேண்டுதலுக்கு ஜெபத்திற்கு தேவன் செவி கொடுப்பார். தேவனால் முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது. இதுதான் அந்த பிறவி குருடனுடைய ஒரு சாட்சி. இயேசுடைய சீசனான யோவான் கூட சபைக்கு எழுதுகிற போது ஒரு காரியத்தை எழுதுகிறார். 1 யோவான் சுவிசேஷத்திலே 5வது அத்தியாயத்திலே 14, 15 வசனங்கள். 1 யோவான் 5, 14, 15. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டோம்னாலும் அவர் கண்டிப்பா கொடுப்பார். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். இதுதான் யோவான் எழுதுகிற காரியம். நம்ம கேட்கிறோம் நிறைய காரியத்தை, ஆனா அவருடைய சித்தத்தின்படி அதை நாம் கேட்க வேண்டும். அப்படி கேட்கிற போது அவர் கண்டிப்பாக செவி கொடுக்கிறார். அவர் செவி கொடுத்து விட்டார் என்றால் நான் என்ன கேட்டேனோ அதை பெற்றுக்கொண்டேன், பெற்றுக்கொள்வோம் அல்ல பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம் என்கிறார். இதுதான் அது. தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டு நடக்கிறவனாயிருந்து தேவனுக்கு பயந்து தேவனுடைய இச்சையின்படி நடக்கிறவனாக ஒருவன் இருந்தால் அவனுக்கு அவனுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். தேவனுடைய சித்தத்திற்கு விலகி நடக்கிறவனுக்கு, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பது அல்ல. அநேகருடைய ஜெபத்திற்கு பதில் வராத காரணமும் அதுதான். அநேக நேரங்களில் நம்முடைய ஜெபம்
அவர் என் வாழ்க்கையில் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறாரோ அதற்கு இல்லாமல் அதற்கு மாறுபட்டதாக இருக்கிற போது பல நேரங்களில் நம்முடைய ஜெபித்ததை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது. பல நேரங்களில் அறியாமையினாலே கேட்கிறோம். பல நேரங்களிலே சுய கௌரவத்திற்காக, இவ்வுலக மேன்மை பெருமைகளுக்காக கேட்கிறோம். ஆனால் அவர் எனக்கு அழைத்தாரோ, எதை கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறார்களோ அதையெல்லாம் கொடுப்பதற்கு ஒரு ஏற்கனவே ஆயத்தமாகத்தான் வைத்திருக்கிறார். அதனால அவரிடத்தில் கேட்டு அவர் சித்தத்தை அறிவது மிக முக்கியமான ஒரு காரியம். அப்படி இல்லாவிட்டால் ஒரு நாள் நம்ம மேலே போய் நின்று, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், பிசாசுகளை துரத்தினோம், அநேக அற்புதங்களை செய்தோம் என்று சொல்லலாம். அவர் சொல்லுவார், நீ யார் என்று நான் அறியேன். நீ எல்லாம் அக்கிரமக்காரர்கள், அக்கிரம செய்கைக்காரர்கள். அதாவது உன்னுடைய கிரியை எல்லாம் எனக்கு விருப்பமல்லாத கிரியைகளை செய்தவன், அதனால் நீ என்னை விட்டு விலகி போ என்று சொல்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் என்ன செய்ய, நான் என்ன செய்ய அவர் சித்தமாயிருக்கிறாரோ அதை செய்கிற போது அவருடைய கரம் என்னோடு உடன் இருக்கும். நான் என்ன செய்ய அவர் சித்தமாயிருக்கிறார். வேதத்தில் தெளிவான கட்டளைகள் நிறைய இருக்கிறது. கிரேட் கமிஷன் அதுதான். எல்லா ஜாதியும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவைகளும் அவர்கள் கை கொள்ளும்படியாக அவர்கள் கற்பியுங்கள். ஆனா அதற்கு முன்னாடி என் வாழ்க்கையிலே நான் கிறிஸ்துவை போல தேவனுடைய சித்தத்திற்கு அடிபட்டு பரிசுத்தத்திலும் அன்பிலும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலும் வளர்கிறவனாய் இருந்து அவரோடு பேசி அவரோடு உறவாடி அந்த ஐக்கியத்துக்குள் வளர்கிறவனாய் இருக்கிற போதுதான் அந்த காரியத்தை செய்ய நான் வெளியே போக முடியும். அதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது ஆரம்பத்திலிருந்து நம்முடைய ஜெபத்தில் ஒரு விண்ணப்பமாக இருக்க வேண்டும். இது மூன்றாவது பாயிண்ட். இதற்கு அடுத்த ஒரு பாயிண்ட் பரமண்டல ஜெபங்களே. இதற்கு அடுத்ததாக மத்தேயு 6:11 வருகிறது. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். லூக்கா 11:3 இது கொஞ்சம் மாறி, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றும் எங்களுக்கு தாரும். மத்தேயுவில் சொல்லுகிறது சீசர்களுக்கு உபதேசிக்கும் போது சொன்னது. லூக்காவில் சொல்லுகிறது அவருடைய 12 சீசர்களும் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்டபோது அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த காரியம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றும் எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்க சீசர்கள் கற்றுக் கொடுத்தார். இதே இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே சிலுவை நோக்கி போகக்கூடிய ஒரு நேரம் வந்தபோது, கல்வாரியிலே ஜெபிக்க அவர் சென்ற போது போகும் முன்னதாக சீசர்கள் அழைத்து கொண்டு செல்ல முன்னதாக அவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அத்தியாயத்திலே 35வது வசனத்திலே நாம் அதை பார்க்கலாம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் ஜாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவா இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவா இருந்ததில்லை என்றார்கள். ஜெபிக்கும்படியா கற்றுக் கொடுத்த அவர்தான். ஆனா என்னை பின்பற்றி என் சீசர்களாக என் பின்னாலே நீங்கள் வந்தபோது உங்களுக்கு எதுவாவது குறையா இருந்ததா? நான் உங்களை ஒரு இடத்திற்கு அனுப்பினேன். 2 பேராக ஊருக்கு முன்னாடி போய் வருகிறார், பரலோகராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, அறிவிக்கிறதுக்காக நான் வருகிறேன் என்று எனக்கு முன்னதாக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அதைத்தான் கேட்கிறார். நான் உங்களை பணப்பையும் ஜாமான் பையும் பாதரட்சையும் இல்லாமல் அனுப்பினேனே, ஏதாகிலும் உங்களுக்கு குறைவா இருந்ததா? அவர்கள் சொன்னார்கள், ஒன்றும் குறைவா இருந்ததில்லை. நான் எங்க போனோமோ அங்கே எங்களுக்கு சாப்பாடு போறதுக்கு ஒருத்தங்க இருந்தாங்க, தங்குறதுக்கு இடம் கொடுத்து யாரோ ஒருத்தங்க ஏற்றுக்கிட்டாங்க. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற நம்மை குறித்தும் அவருடைய காரியம் இதைத்தான் சொல்லுகிறார். மத்தேயு 6வது அத்தியாயத்திலே மலைப்பிரசங்கத்திலே அவர் சொல்லுகிற போது அந்த பரலோக ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டவன் எப்படி இருக்க வேண்டும், இதில் தான் அந்த பரமண்டல ஜபங்களும் வருகிறது. இதில் வருகிற போது மத்தேயு 6வது அத்தியாயத்திலே இந்த பரலோக ஜபத்தை சொல்லி கொண்டு எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி வருகிற போதே அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 25வது வசனத்திலிருந்து மத்தேயு 6:25 ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் உங்கள் ஜீவனுக்காகவும்
எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஆகாயத்து பறவையை பாருங்க, அதெல்லாம் விதைக்கிறதும் கிடையாது, அறுக்கிறதும் கிடையாது, குடவுல சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஆனாலும் பரமபிதா கிளை போட்டுகிறார். உடைக்காக ஏன் கவலைப்படுறீங்க? காட்டு புஸ்தகத்தை பாருங்க, அதுல இருக்கிற அழகை போல சாலமோன் கூட அணிந்திருந்ததில்லை. இதுக்கெல்லாம் கொடுக்கிற கடவுள் ஒன்று கொடுக்க மாட்டாரா என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு தான் 31வது வசனத்தையும் சொல்லுகிறார். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். தமிழிலே இது அஞ்ஞானிகள் என்று வருகிறது. பிற மொழிபெயர்ப்புகளே புற இனத்தார், அதாவது தேவனுடைய ஆளுகைக்கு உட்படாத, சாதாரண நம்ம பாஷையில் ரட்சிக்கப்படாத ஜனங்கள். அவங்க தான் நாளைய தேவைக்கு என்ன, இன்னைய தேவைக்கு என்னங்கிறத தேடுறதுலையும் இதுலேயும் குறியா இருக்கிறாங்க. ஆனா நாளைக்கு உனக்கு என்ன தேவைங்கிறத உன் பரமபிதா அறிந்து வைத்திருக்கிறார். அதனால் நீ முதல்ல என்ன செய்யணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பரலோக ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதம் கொடுக்கப்படும். அதனுடைய நீதிகள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். அந்த நீதியிலே நீங்கள் வளர்ந்து வருவீர்கள். மத்த 5வது அத்தியாயத்திலேயே அவர் பரலோக ராஜ்யத்தில் போகிறனுடைய ஆசீர்வாதங்களை சொல்லுகிற போது அதில் ஒரு வரி சொல்கிறது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவன் பாக்கியவான், அவன் திருப்தி அடைவார்கள். பரலோக ராஜ்யத்தினுடைய நீதியை நான் கற்றுக்கொண்டு வளர வேண்டும் என்று தாகமாயிருக்கிறவன் பாக்கியவான், அவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். அதை மாற்ற நீ பாரு, அப்பொழுது இதுக்கு வரும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். இன்றைக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பக்கூடிய எந்த ஒரு பிள்ளையும் கூட இந்த செமஸ்டர் முடிஞ்ச அடுத்த செமஸ்டருக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கவலைப்படுறது இல்லை. காலேஜிலேருந்து புதுசாக ஒரு இது கொடுத்துட்டாங்க, ஒரு நோட்ஸ் வாங்கணும், புக்கு வாங்கணும், எனக்கு யூனிஃபார்ம், புது யூனிஃபார்ம் வேணும், ஷூ வேணும். இதுக்கு எதுக்குமே அது கவலைப்படுறது இல்லை. காரணம், அப்பா நீ தானே நீ அனுப்புன, எனக்கு கொடு, ரைட்டாக வந்து கிளைம் பண்ணி கேட்பாங்க. அதுதான் கேட்குறாரு. பரலோகத்தில் இருக்கிற நான் அறிவேன், அதை கொடுக்க எனக்கு பலன் இல்லையா? உனக்கு என்ன தேவை? உன்னை நான் என்ன செய்ய சொல்லி அனுப்பணும், என்ன செய்ய சொன்னனோ, எந்த இடத்துல வைத்திருக்கிறோனோ, என்ன செய்யும்படியாக வைத்திருக்கிறோனோ, அந்த இடத்துல உனக்கு தேவையானவைகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன், நான் அவைகளை உனக்கு தருவேன். ஆனா நீ கேட்கணும், ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை மாத்திரமல்ல, எங்களுக்கு வேண்டிய சரீரத்துக்குரிய ஆரோக்கியமும் பலனும் ஆகாரமும், என் ஆத்மாவுக்குரிய பரிசுத்தத்தில் இன்னும் வளரவும், இன்னும் உம்மை அறிகிற அறிவிலே நான் வளரவும், உம்முடைய சித்தத்தை அறிந்து செய்கிறவனாக இருக்கவும், என்னுடைய தேவைகளுக்காக மாத்திரமல்ல, என் குடும்பத்தின் தேவைகளுக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் பிள்ளைகளுடைய வருங்காலத்திற்காக தேவரீர் நீர் போதுமானவராக இருக்கிறீர். நீர் அவர்கள் தேவைகளுக்காகவும் நீர் தர வேண்டும். அது மாத்திரமில்லாமல் என்னை என்ன செய்யும்படியாக நீர் அனுப்பினீரோ அந்த இடத்துல எனக்கு என்ன தேவை இருக்கிறதோ, என்ன ஊழியத்தில் நான் இருக்கிறேன், அந்த ஊழியத்தின் நிமித்தமாக என்னுடைய தேவைகள் என்ன என்பதையும் நான் அவரிடத்திலே ஜெபத்திலே சொல்லி, என்றால் வேதவசனம் சொல்லுகிறது, உன்னுடைய வழிகளை அவருக்கு ஒப்புவி. நீ என்ன செய்ய வேண்டுமா இருக்க முதல்ல அவர்கிட்ட ஒப்புவி, அவர் உன் வழிகளை சீரமைப்பார். நான் எனக்கு என்னென்ன தேவை இருக்குன்னு சொல்லுவேன், எது சரியோ எது தேவையோ அதை கரெக்டாக அவர் கொடுப்பார். அதில் நாம் அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாமினுடைய சாட்சி இதுதான். ஆபிரகாம் அதனால தான் யெகோவா ஈரே என்று பெயர் வைத்தான். எப்பொழுது பெயர் வைத்தான் என்று நமக்கு தெரியும். யெகோவா ஈரே என்று தேவனுடைய நாமத்திற்கு பெயர் சுட்டி அவன் அதற்கு பின் யெகோவா ஈரா என்று சொல்லி அவர் அழைத்தான். எப்பொழுது என்றால், ஈசாக்கை எனக்கு பலி கொடு என்று தேவன் சொன்னார். அவனுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும், பூமியின் மணலை போல இருக்கும்னாரு. ஆனால் 100 வயசு வரைக்கும் எனக்கு பிள்ளை இல்லை, கடைசியாக ஒரு பிள்ளைய கொடுத்தாரு.
அந்த பிள்ளையும் இப்போ வளர்ந்து வந்து நிற்கிற போது உன் ஏகசுதனும் பிரியமான குமாரனும் ஒரே குமாரனுமாகிய ஈசாக்கை எனக்காக வந்து பலி கொடுனாரு. தேவன் இப்படி சொல்லுகிற தேவன் அல்ல. ஆனாலும் அவர் தெளிவாக சொன்னது என் காதால கேட்டுட்டேன். நான் என்ன செய்ய? அதனால ஈசாக்கை பலி கொடுக்க கொண்டு சென்றான். ஆதியாகமத்தில் 24வது அத்தியாயத்தில் 10வது வசனத்திலிருந்து. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டுமடிக்கு தன் கையை நீட்டி கத்தி எடுத்தான். அப்போது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்போது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நீ எதையும் உனக்குன்னு விலைக்கு வச்சுக்காம நான் சொன்னதை கேட்டு அவனை எனக்கு ஒப்பு கொடுத்து விட்டாய். இப்ப நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை உன் கிரியையினாலே நீ பூரணப்படுத்தி விட்டாய். அதனால நீ அவனை இனிமே பலி கொடுக்காது. அப்போ அவன் கண்களை ஏறெடுக்கும் போது பின்னாலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அதை எடுத்து கொண்டு வந்து தேவனுக்கு தகன பலியிட்டான். இட்டு விட்டு தான் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதாவது கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்பட என் தேவைகள் எதுவோ அவைகள் எல்லாம் தேவன் தருவார், என் கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய சித்தம் செய்ய கால் வைக்கிற எவனுக்கும் அவர் யெகோவா ஈரேயாகத்தான் இருக்கிறார். அவர் சொன்னதை செய்ய கால் வைக்கிற எவனுக்குமே அவர் யெகோவா ஈரேயாகத்தான் இருக்கிறார். எலியாவின் அனுபவமும் இதுதான். 1 ராஜாக்கள் 17வது அத்தியாயத்திலே நாம் படிக்கலாம். ராஜாவுக்கு முன்னாக நின்று அவனை ஒரு சவால் விட சொன்னார் தேவன். என் வாக்கினாலே அன்றி இனிமேல் மழை பெய்யாது. நீ வந்து பாகாலை கும்பிட்டுக்கிட்டு பாகாலுக்கு கோயில் கட்டுற, இது தப்பு. நீ அவன்கிட்ட கேட்டு மழையை வாங்கிக்கோ. நான் சொன்னால் ஒழிய, நான் வந்து மழை வேண்டும் என்று ஜெபம் பண்ணினால் ஒழிய தேவன் மழையை கொடுக்க மாட்டார் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். அப்பொழுது ஆண்டவர் ஒன்று சொன்னார், ஓடி போய் ஒளிந்துக்கோ. 1 ராஜாக்களில் 17வது அத்தியாயத்திலே 3-4வது வசனத்திலே, இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றான். அவன் எதுவும் சந்தேகிக்கவில்லை. ஆண்டவர் சொன்னாரு, போய் அங்கே போய் ஒளிந்து கொண்டான். அந்த ஒரு ஊற்றிலிருந்து ஆற்றிலிருந்து வருகிற தண்ணீரை அவன் குடித்து கொண்டிருந்தான். காலையிலும் மாலையிலும் காகங்கள் அவனுக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து போட்டுட்டு போச்சு. அவன் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருந்தான். அவனுடைய வேலை என்ன? என் வாக்கினால் அன்றி மழை பெய்யாது. ஆண்டவரே, மழை பெய்யக்கூடாது, மழை பெய்யக்கூடாது. விளைவு, அவன் உட்கார்ந்து இருந்து தண்ணீரை குடிக்கிற ஆற்று தண்ணீரும் வற்றி போய்விட்டது. ஆனாலும் அவன் ஆண்டவன் சொன்னதை ஜெபித்து கொண்டுதான் இருந்தான். அப்போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்கிறார். அவர் சொன்னபடி எழுந்து அவன் அங்கே போகிறான். ஒரு விதவை வீட்டுக்கு வருகிறான். அந்த கதை நமக்கு நன்றாகவே தெரியும். ஒரு விதவை விறகு பொறிக்கிட்டு இருந்தா, கொஞ்சம் தண்ணி கொடுன்னு கேட்டான். தண்ணி கொடுக்க போகிறது அப்படியே ஒரு அப்பம் கொண்டு வாங்குறான். அவன் என் சட்டியில் மாவும் கிடையாது, எண்ணெயும் கிடையாது, இருக்கிறது கொஞ்சம் தான். நானும் என் பையனை அதை சுட்டுட்டு அடுத்த வேலையை சாப்பாடெல்லாமல் சாகிறதுக்கு இருக்கோன்னு. இல்லை இல்லை, நீ சுட்டதில் முதலாவது எனக்கு கொண்டு வா, மழை பெய்கிற வரைக்கும் அப்பமும் எண்ணெயும் குறைவதில்லை நீ செய்யினார். அதே போல இந்த அற்புதம் அங்கே நடந்தது. அங்கே இருந்தார். அவன் தேவ சத்தத்திற்கு செவி கொடுத்து போகிற போது அவனை போஷிக்க அங்கே ஆட்களை வைத்திருந்தார். மிக முக்கியமான காரியம், அவனை அனுப்பின இடம் சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போயின்றார். அந்த சீதோன் ஊரினுடைய ராஜா ஏத்பகாலினுடைய மகளாகிய எசபேலை தான் ஆகாப் திருமணம் பண்ணி கொண்டு வந்திருந்தான். இவன் சொன்னதுனாலதான் மழை பெய்யலை என்று இவனை தேடுவதற்காக சகல தேசங்களுக்கு ஆள் அனுப்பினான். ஆனா சீதோனுக்கு மட்டும் அனுப்பல. ஏன்னா அது அவன் மாமனார் ஊரு. அவங்க முக்கியமாக அந்நிய தேவதையை வணங்குகிறவங்க. இவன் அங்க போயிருக்க மாட்டான் என்று இவன் நினைப்பான். அங்க அவனை ஒளிச்சு வச்சிருந்தான். ஆண்டவர் சொன்னதை செய்கிறவனுக்கு தேவையான காரியங்களை ஆண்டவர் கொடுப்பார். கரெக்டாக வழிநடத்தி கொண்டு வருவார்.
எலியாவுடைய அனுபவமும் அதுதான். அவர் சொன்னதை நான் செய்கிற போது என் சரீரத்துக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார், கொடுத்தார். சங்கீதம் 33 34 இதைத்தான் பக்தர்கள் எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதம் 33 12வது வசனம், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தலத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லோரும் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவருடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனிக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியினாலே ரட்சிக்கப்பட மாட்டான். சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்திலே அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர் மேல் நோக்கமாயிருக்கிறது. இது யாருக்கு? கர்த்தரை தங்கள் தெய்வமாக தெரிந்து கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தன்னுடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்ட அந்த ஜனத்திற்கு தான் இந்த ஆசீர்வாதம். தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆத்மாவை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்கள் உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நம்பிக்கை இருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த நன்றாக அடுத்த ஒரு வசனம் தான், சங்கீதம் 34:10. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆனாலும் கர்த்தர் நம்மை சொல்லுகிறார், என்னுடைய அனுதின தேவைக்கு தாரும் என்று ஜெபிக்க சொல்லுகிறார். இது முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், எனக்கு வீட்டில் எல்லாம் இருக்குது, ஆனாலும் இது எல்லாம் தேவன் எனக்கு கொடுத்தது என்கிற ஒரு உணர்வோடு ஒரு நன்றி சொல்லி சாப்பிடுவதற்கு முன்னதாக, ஒவ்வொரு வேளை ஆகாரத்துக்கு முன்னதாகவும், தேவனே நீர் கொடுத்த இந்த ஆகாரத்திற்காக நன்றி. இதை சமைத்து கொடுத்த கரங்களையும் இதற்காக பணம் கொடுத்த அந்த கரங்களையும் ஆசீர்வதியும் என்று ஒரு ஜெபம் சொல்லி நீர் கொடுத்த இந்த ஆகாரத்திற்காக நன்றி என்று சொல்ல வேண்டும். என் வாழ்க்கையிலே எனக்கு கிடைத்த எல்லாமே அவர் கையிலிருந்து தான் வந்தது என்பதை மறவாது இருக்க வேண்டும். காணிக்கை சபையில் செலுத்துவதன் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு காரணம் இதுதான். என் கையிலே வந்த இந்த காரியம் தேவரீர் நீர் எனக்கு கொடுத்தது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். இதிலிருந்து நான் நீர் எனக்கு கொடுத்தீர் என்பதற்காக உம்முடைய நாமத்திற்காக உம்முடைய காரியத்திற்காக கொடுக்கிறேன். ஆபிரகாம் லோத்தை விடுவிக்க போன போது ஜெயித்த போது கிடைத்ததுல அவனை ஆசீர்வதித்த ஊழியக்காரனுக்கு அப்படித்தான் கொடுத்தார். மெல்கிசேதேக்கு அவனுக்கு கிடைத்ததில் 10 காணிக்கையாகத்தான் கொடுத்தார். கர்த்தர் என் கரத்தின் கிரியை ஆசீர்வதித்து என் சத்ருவை என் கரங்களில் ஒப்பு கொடுத்தார். இது என் பலனால் உண்டானதல்ல, அவர் கொடுத்தது. அதற்காக நான் உங்களுக்கு ஒன்று கொடுக்க வேண்டும். இன்று என் வீட்டில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவன் எனக்கு கொடுத்ததற்கு, அதற்கு அவர் மேல் நன்றி அறிவுள்ள ஒரு இருதயத்தோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஒரு தேவ பக்தன் இப்படியாக ஒரு இடத்தில் சொல்லுகிறார், இதுவரை அவர் கொடுத்ததற்கு நன்றி சொல்லாமல் இன்னும் தேவைக்கு தாரும் என்று கேட்பது, ஜெபிப்பது தகுதியானதல்ல, முறையானதும் அல்ல. இதுவரை கொடுத்ததற்கு இப்பொழுது தந்ததற்கும், இந்நாள் வரை என் தேவைகளை கொடுத்ததற்கும் இப்போது என் கரத்தில் தந்ததற்கும் நன்றிகளை ஏறெடுக்கும் போது அது நாளைய தேவைக்கு வழிகளை திறக்கிறது. என்னுடைய தேவைகளுக்கு இன்று தாரும் என்று நாம் கேட்டு அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக உபாகமம் புஸ்தகத்திலே மோசேக்கு தேவன் சில காரியங்களை கொடுக்கிற போது சொல்லுகிறார். உபாகமம் புஸ்தகத்திலே 8வது அத்தியாயத்திலே அவர்கள் இன்னும் கானானுக்கு போகவில்லை. போகிற போது தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி வெள்ளியும் பொன்னும் பெருகி உன்னை உண்டானவைகளெல்லாம் தேவன் வர்த்திக்க பண்ணுவார் என்று சொல்லுகிற போது அவர் கடைசியாக ஒரு காரியத்தை எச்சரிக்கையாக கொடுக்கிறார். உபாகம் 8வது அத்தியாயத்திலே 17-18 வசனங்களாக, என் சாமர்த்தியம் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த
தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஸோ என் கையில் இருக்கிறதெல்லாம் அவர் கொடுத்ததுதான், அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நாளைய தேவைக்கும் தேவரீர் நீர் கொடுப்பீர் என்று நான் அறிவேன், எனக்கு இன்றைய தேவைக்கு கொடும் என்று அவரிடத்தில் கேட்பது. என் ஆவி ஆத்துமா சரீர தேவைக்காகும், ஆண்டவர் என் பொறுப்பில் கொடுத்த என் குடும்பத்தாரின் தேவைக்காகும், என்னிடத்தில் அவர் ஒப்பு கொடுத்த வேலைக்காக, என்ன வேலை செய்ய முடியும் என்ன ஒப்பு கொடுத்ததா அதனுடைய தேவைகளுக்கான ஞானமும் வழிநடத்துதலும் பொருளாதார தேவைகளுக்காகவும் அவர் போதுமானவராகவே இருக்கிறார். ஆனாலும் அதை அவர்தான் கொடுக்கிறார் என்பதை அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அநேக நேரங்களில் மனிதர்கள் தேவனை நம்பாமல் நமக்கு முன் கொடுக்கிறவர்கள் மேல் நம்பிக்கை வைத்து போடுகிறார். மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்கிற போது அவர்கள் மாறி போகிறார். அந்த வராதபடி இருக்கிறதுக்காக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றும் எங்களுக்கு தாரும். விசேஷமாக அவர் எங்களை போஷிக்கிறவர், நாம் அவரிடத்திலே கரம் நீட்டி பெற்றுக்கொள்கிறவர்கள். முதலாவதிலே பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, அவர் என்னுடைய பிதா, நான் அவருடைய பிள்ளை. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அவர் என் ராஜா, நான் அந்த ராஜ்யத்தின் பிரஜை. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, அவரின் எஜமான் கர்த்தர், நான் அவருடைய ஊழியக்காரன். நான்காவதிலே எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்றென்று எங்களுக்கு தாரும், அவர் என்னுடைய எல்லா தேவைகளும் ஆவி ஆத்துமா சரீர தேவைகளை போஷிக்கிறவர், நான் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறேன், உலகத்திலிருந்து அல்ல, உலக பிரகாரமாக உலகத்தின் காரியங்களுக்காக அல்ல, என் தேவைகள் எல்லாம் அவர் தருவார். எனக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் அவர் கொடுத்துருவார். அதுக்காக நான் கேட்கறது எல்லாத்தையும் அவர் கொடுக்கறது இல்லை. பல நேரங்கள் நாம் கேட்கறது நமக்கு தீமையாகத்தான் இருக்கும், அதை அவர் தருவதல்ல. தகப்பனே எனக்கு என்ன தேவை என்று நீர் அறிவீர், அதை எனக்கு தாரும். இதையெல்லாம் சொல்லி வருகிற போது தான், இந்த ஜபத்தை எல்லாம் சொல்லி கொடுத்து தான் மத்திய 7வது அத்தியாயத்தில் 7வது வசனத்திலே அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்துவிடும். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஒருபோதும் மறந்து விடக்கூடாது, என் ஆகாரத்தை எனக்கு தருகிறவர் என் தேவன். விசேஷமாக இந்த இடத்துல ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சாட்சியாக சொல்ல முடியும். சிறு வயதிலிருந்தே என்னுடைய தாய் எங்களுக்கு போதித்த ஒரு காரியம். நாங்கள் என் சகோதரர்கள்லாம் சாப்பிடுவதற்கு தட்டிலே, சிறு பிள்ளையாக 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிற காலத்திலேயே தட்டிலே சாப்பாடு வைத்து சாப்பிட கையை வைக்கிற போதே அந்த குழம்பு ஊற்றுற கரண்டியை கொண்டு கையில் ஒரு அடி அடிப்பாங்க. முதல்ல ஜெபம் பண்ணணும், அப்புறம் சாப்பிடலாம். என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த சாப்பாட்டுக்காக நன்றி, அதை மட்டும் சொல்ல முடியும். ஸோ அந்த சின்ன வயதிலே இருந்து கொடுத்த அந்த ஒரு பழக்கம் இன்றும் வளர்ந்த போதும் அந்த சாப்பிட உட்கார முன்னாடி கை தட்டுக்கு போக முன்னாடி உள்ளே இருந்த அந்த ஜெபம் வந்து விடுகிறது. அந்த காரியமாக இன்றைக்கும் எவ்வளவோ பாடுகள் கஷ்டங்கள் வந்திருக்கிறது. ஆனால் ஒரு பொழுதும் ஒரு நேரம் கூட சாப்பிடுவதற்கு இல்லாமல் என்று இருந்ததே அல்ல. முன்பின் தெரியாத எந்த ஊருக்கு போனாலும் வா என்று கூப்பிட்டு சந்தோஷமாக பிரியமாக தாய் ஆகாரம் கொடுப்பது போல கொடுப்பதற்காக அங்கங்கே ஆட்களை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு சகோதரன் மேல பாசமாக பிரியமாக கொண்டு போவது போல வீட்டுக்கு பிரியமாக கூட்டுக்கொள்ள கொடுக்கிற ஆட்கள் கொடுக்கிறார். அந்த ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு, ஆண்டவரே எனக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி. எல்லாருக்கும் நன்றாக தெரியும் ஒரு காரியம், அமெரிக்க தேசத்தில் தேங்க்ஸ் கிவிங் டே என்று வருஷத்தில் ஒரு நாள், அதாவது 4th Thursday இந்த மந்த் ஆஃப் நவம்பர் எவ்ரி இயர்
தேங்க்ஸ் கிவிங் டே, தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய நாள் என்று கவர்மெண்ட் ஹாலிடே வைத்து அது ஒரு பெரிய ஃபங்க்ஷனாகவே அரசாங்க அலுவலகத்திலும் எல்லார் வீட்டிலும் கொண்டாடுவார்கள், விருந்தோட கல்யாணத்தோடு. இதை உருவாக்கினவர் ஆபிரகாம் லிங்கன் 1863 இதை கொண்டு வந்தார். இதற்கு பின்னாக இருக்கக்கூடிய ஒரு கதை. ஆபிரகாம் லிங்கனோட அந்த காலத்திலே தேசத்தை உருவாக்குவதற்கு பல சிரமங்கள் பாடுகள் பட்டு கொண்டு வருகிற போது அவர் ஒரு நல்ல கிறிஸ்தவர். ஆபிரகாம் லிங்கன் கிறிஸ்துவ மேல வைராக்கியம் உள்ள, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்த ஒரு கிறிஸ்தவன். ஸோ அவருக்கு ஊழியக்காரர்கள் மூலமாக கிடைத்த ஒரு அனுபவம், நாம் ஒரு பாஸ்டிங் பிரேயர் வைத்து தேசிய அளவிலே பாஸ்டிங் பிரேயர், எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும் என்று கேட்டு இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து மேற்கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வழிநடத்தலும் தாரும் என்று ஒரு உபாச ஜபம் தேசிய அளவிலே வைக்கலாம் என்று அவருக்கு ஆலோசனைகள் கிடைத்தது. அவர் அதற்காக ஆவிக்குரிய தலைவர்கள் கூப்பிட்டு பேசி கொண்டிருந்தது. எல்லாரும் ஆமாம் அது சரியாதான், அப்படி செய்யலாம் என்று சொல்லுகிற போது ஒரு மனிதன் வாயிலிருந்து தேவன் இவ்வளவாக ஒரு வார்த்தை கொடுத்தார். இந்நாள் வரை கொடுத்ததற்கு நன்றி சொல்லாத ஒருவனுக்கு இன்னும் எனக்கு தாரும் என்பது கேட்பதற்கு தகுதி இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். முதலிலே இந்நாள் வரை அவர் நம்ம கொடுத்ததற்கு நன்றி சொல்ல ஒரு நாளை நியமியுங்கள் என்றார். உடனே அந்த பாஸ்டிங் டேயை பீஸ்டிங் டேயா மாத்திட்டாங்க. இதுவரை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. ஒரு மறைமுகமான இன்றைய தினம் வரைக்கும் அமெரிக்க தேசத்தினுடைய ஒரு வளர்ச்சிக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம். நன்றி. இந்த ஜபத்தை ஏறெடுக்கிற போது எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், இந்நாள் வரை எங்களுக்கு நீர் தந்து போஷித்து இருக்க உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நன்றியுள்ள இருதயத்துடன் நம்முடைய வாழ்க்கை போவோம். இத்தோடு இன்றைய இந்த வேத பாடம் முடிவடைகிறது.